முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெருமையுடன் வழங்கும் வேங்கை வயல். தோழமை சுட்டுதலில் முரட்டு முட்டுகள், காலாவதியான கைக்கூலிகளின் நல்ல ஆதரவோடு நாரி நாட்டமெடுக்கும் வெற்றிகரமான 730வது நாள். 1.25 கோடி பேரில் 1.25 கோடி பேர் சேர்ந்து 75 பேருக்கு ஒரு நீதியை வாங்கி தர முடியல. அதால் நான் அரசாங்கத்தை குறை சொல்லலை. அந்த அரசாங்கத்தை நிர்பந்திக்கிற அந்த தகுதி, அந்த திறமை எங்களுக்கு இல்லை. 730 நாளாவது 2 வருஷம் ஆகுது. என் சகோதரன் பீத்தண்ணியை குடிச்சு யாராவது போய் அந்த பிரதிநிதிகிட்ட கேட்டோம்னா, ராமஜெயம் கொலை வழக்கு நடந்து 12 வருஷம் ஆகுது, இப்போ என்ன உடனே கண்டுபிடிக்கணுமா, அதெல்லாம் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கா சார். வேறு ஒரு சமூகத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. நடந்திருந்தால் அந்த சமூகம் அதற்கான தீர்வை நோக்கி நகர்த்திருக்காம விடாது. பாதிக்கப்பட்டவன் 75 பேர் மட்டும்தான் பார்க்குறீங்க. ஒரு 1.25 கோடி பேர் இருக்கான். இந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தின் பின்னால் இவ்வளோ பேர் இருக்கான். ஒரு பெருந்திரள் கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் சுய உணர்வோடு இருக்குது, சுய புத்தியோடு இருக்குது அப்படின்னு அரசாங்கம் நினைக்கல சார். சார் இன்னைக்கு 25 குடும்பம் இருக்குல்ல, ஒரு 75-100 பேர் இருக்காங்கல்ல, அவர்களுடைய மனநிலையை நம்ம யாராவது பார்த்தோமா சார்? எதன் மீதும் நம்பிக்கை இல்லை, இந்த ஜனநாயகம் எங்களுக்கானதல்ல அப்படின்னு அந்த 75 பேர், அந்த 100 பேர் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்களா இல்லையா? திராவிட மாடலுங்க, இது பெரியார் மண்ணுங்க, பெரியார் பேரனுங்க, சாதி ஒழிப்புங்க, யாருக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ அவனை தூக்கி மேலே நிறுத்தணுங்க. இவங்க வந்ததால் தானே நம்ம பேண்ட்டை போட்டிருக்கோம், இவங்க வந்ததால் தான் நம்ம சட்டையை போட்டிருக்கோம், இவங்க வந்ததால் தான் நாம் வாயால் சோறு திங்கிறோம், அந்த பெருமையை கொடுத்தது இவங்க தான் அப்படின்னு பீட்டு திரிக்கிற ஆட்கள் இருக்கிற வரை இது எதுவுமே நடக்காது. இது என்ன முடிவுன்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய எண்ணம் இவ்வளோ தானே, வேறு என்ன அதில் என்னத்தை வந்துட போது? இல்லை இவங்க 25 பேர் சொன்னீங்கல்ல ஓட்டு புறக்கணிப்பு பண்ணாங்க, தேர்தல் நடத்தலைன்னு, மற்றவங்க என்ன பண்ணணும், அதை பின்னாடி நிற்கணுன்றீங்களா? அப்படின்னு பார்த்தா சாதிய பாகுபாடுன்னு சொல்லிடுவாங்கல்ல. இல்லை, ஒரு சொந்த சகோதரனுக்கு இறங்காதவன் அப்போ எப்படி சார் பண்ண முடியும்? இது அது ஒரு ஜாதிக்குள்ள மட்டும் அடங்குதுல சார். இல்லை, நான் எல்லாரையும் நீங்கள் வெளியில் ரோட்டுக்கு வாங்கலாம் சொல்ல வரல சார். இந்த கோரிக்கையாவது வைக்கணும்ல. இந்த குரல் அந்த சமூகத்தில் இன்னும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பொது சிந்தனையில் கொண்டு வரணும்ல சார். அதுக்குள்ள யாரும் ரெடியா இல்லையா? இன்னைக்கு 2ஆம் ஆண்டு, இதை பற்றி யார் மூச்சு விடுறான், யார் பேசுறான்? இது ஃபாஸ்ட் ஃபுட் காலமாகி போச்சு சார். விறுவிறுன்னு அடுத்து கடந்து தான் போயிடுறாங்களே. அப்போ ஒட்டுமொத்தமாக மொத்த சமூக மக்களும் இதை குடிச்சாலாவது சொர்ணம் வருமா? அப்படி பார்த்தாலும் ஒரு நாள் 2 நாள் மிஞ்சி போனால் ஒரு வாரம். அப்புறம் என்ன தான் பண்ணலாம்? இவனுக்கு எதுவுமே லாக்கிலன்னு சொல்ல வரீங்களா? இன்னமும் அவர் வாழ்க இவர் வாழ்க அப்படின்னு சொல்கிறோமே தவிர, நாம் எப்போ வாழ போகிறோம்? நமக்கான உரிமைகளை புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தின் வாயிலாக கொடுத்துருக்கார். அந்த உரிமைகளை கேட்பது நம்முடைய அடிப்படை ரைட்ஸ்ன்றது கூட இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் சார். மக்களுடைய கவனக்குறைவை தாண்டி, சமுதாயத்தின் மக்களை தாண்டி சமுதாயத்தின் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இன்றைக்கு விசிகா, அதாவது பெரும் பலமாக கொண்டிருக்கிறது அந்த இன மக்களை தான் அந்த கட்சி கொண்டிருக்குது. அவங்களும் ஒரு வார்த்தை கூட இன்னை வரைக்கும் குரல் எழுப்பி கேட்கல. இல்லை, நாங்கள் இதை குரல் எழுப்பி அரசின் மீது குறை சொன்னால் சனாதனம் உள்ள வந்துடும், பிஜேபி வந்துடும், பரவாயில்லையா? அப்போ நீங்கள் எல்லாம் சுற்றி விடுதலை சுற்றிய கேள்வி கேட்காத நோக்கம் உங்களுக்கு பிஜேபி உள்ள வரும் சார். எப்போ வரப்போ சனாதனத்துக்கு இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு நடந்துருக்கிறத பார்க்க மாட்டாங்களா சார்? எங்களுக்கு அதுதான் சார் முக்கியம். சனாதனம் உள்ள வந்துடக்கூடாது சார். நான் திமுக கூட்டணி கேள்வி கேட்டால் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் வரும். திமுக ஆட்சியை நான் கேள்வி கேட்டால் திமுக கூட்டணிக்கு ஒரு விரிசல் வரும். அந்த விரிசலில் அந்த ஓட்டையை பூந்து பிஜேபி வந்துடும். இந்த வேங்கை வயல் பிரச்சனை ரொம்ப காலமாக போய்கிட்டே இருக்கு. இப்போ இன்றோடு 2 வருடம். இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காதா, முடிவு கிடைக்காதா? வேங்கை வயல் பிரச்சனை என்னதான் நிலவரம்? திராவிட சனாதனம் சாதனை சாதனை சாதனை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெருமையுடன் வழங்கும் வேங்கை வயல். ப்ராக்கெட்டில் மலர்னின்னு போட்டுங்க. கருப்பு சட்டை காவலர்கள், சாதி மறுப்பாளர்களின் சமூக நீதி சவடால்கள், பொது உடைமை புரட்டாளர்களின் பூச்சாண்டிகள், தோழமை சுட்டுதலில் முரட்டு முட்டுகள், காலாவதியான கைக்கூலிகளின் நல்ல ஆதரவோடு நாரி நாட்டமெடுக்கும் வெற்றிகரமான 730வது நாள். வாழ்த்துவதா, வரவேற்பதா, கண்டிப்பதா மக்களின் முடிவிற்கு. ஏன்னா யாரும் இதை பற்றி பேசலைல்ல, யாரும் பேசலன்றதை தாண்டி இந்திய அளவில் 3 1 எஸ்சி,
அப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20% இருக்குன்னு சொல்கிறாங்க, 22ன்றாங்க, ஏதோ 20ன்னு ஆவரேஜே அவங்க அவங்க அளவுப்படி 20ன்னு வச்சுங்க. அப்போ 120 பேர் இருக்கான். வெறும் 75 நபர்கள் எண்ணிக்கை கொண்ட நபர்கள் கொண்ட கிராமம் அது. அப்போ மிச்சம் எவ்வளோ பேர் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடிக்கு 2 நெருக்கி ஒரு 1.25 கோடி வந்திருக்கும். 1.25 கோடி பேரில் 1.25 கோடி பேர் சேர்ந்து 75 பேருக்கு ஒரு நீதியை வாங்கி தர முடியல. அதால் நான் அரசாங்கத்தை குறை சொல்லலை. அந்த அரசாங்கத்தை நிர்பந்திக்கிற அந்த தகுதி, அந்த திறமை எங்களுக்கு இல்லை. இந்த 1.25 கோடி மக்களுக்கு ஒரு 75 பேருக்கு நியாயம் வாங்கி தருகிற வக்கு இல்லை அப்படின்னு தான் நான் இதில் சொல்கிறேன். இந்த 1.25 கோடி மக்கள் என்ன சார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ண முடியும் அவங்களால? என்ன வேணாலும் பண்ணலாம் சார். 1.25 கோடி பேரும் ஒரு ஒற்றை குரலில் வேங்கை வயலுக்கான நீதி வேணும் அப்படின்லாம்ல. குறைஞ்சபட்சம் இந்த ட்விட்டரு, ஃபேஸ்புக்கெலாம் எதையோ ட்ரெண்ட் பண்ணுறோம். இந்த 1.25 கோடி பேரில் எத்தனை பேர் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருப்போம்? அப்படி இப்படின்னு வந்து 1 கோடி பேர் வந்துடும். ஆனால் ஒரு 50 லட்சம் பேர் சார். பாதிக்கு பாதி. ஆனால் ஒரு 10 லட்சம் லீஸ்ட். இன்றைக்கு 2ஆம் ஆண்டு நினைவு நாள் 730 நாளாவது 2 வருஷம் ஆகுதியா என் சகோதரன் பீத்தண்ணியை குடிச்சு அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு யாருக்குமே வரல. இந்த தன்மையைத்தான் அரசு தன்மையப்படுத்திக் கொள்கிறது. யாராவது போய் அந்த பிரதிநிதிகிட்ட கேட்டோம்னா, ராமஜெயம் கொலை வழக்கு நடந்து 12 வருஷம் ஆகுது, இப்போ என்ன உடனே கண்டுபிடிக்கணுமா? அதெல்லாம் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கா? கண்டுபிடிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு தலைமைகளும் சொல்லுது. மக்களும் அதை பற்றி கவனம் இல்லாமல் எவனோ குடித்தான், எவனோ போனான். சார், வேறு ஒரு சமூகத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. நடந்திருந்தால் அந்த சமூகம் அதற்கான தீர்வை நோக்கி நகர்த்திருக்காமல் விடாது சார். நாங்களும் போய் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், முடியல. அரசாங்கம் இதில் பாதிக்கப்பட்டவன் 75 பேர் மட்டும்தான் பார்க்குதே கண்டி, ஒரு 1.25 கோடி பேர் இருக்கான் இந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தின் பின்னால். இவ்வளோ பேர் இருக்கான், ஒரு பெருந்திரள் கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் சுய உணர்வோடு இருக்குது, சுய புத்தியோடு இருக்குது அப்படின்னு அரசாங்கம் நினைக்கல சார். 1.25 கோடி சொல்கிறீங்க, அது 50 லட்சம் பேராச்சும் குறைஞ்சாது இன்னைக்கு கூடிய ஆளுங்கட்சி திமுக பின்னாடி கொடி பிடிச்சி போகிறாங்க. அதுதான் முக்கைகளாக பெட்டைகளாக இந்த சமூகம் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். இதில் எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு அசிங்கம்லாம் இல்லை. இதில் இப்போ அரசின் கவனக்குறைவை தாண்டி அந்த பட்டியலை நம்ம நான் அரசெல்லாம் குறை சொல்ல மாட்டேன் சார். அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. இவங்களும் போராடிலாம் பார்த்தாங்களே, போராட்டம் நடத்தி பார்த்தாங்களே, வேற என்ன பண்ணணும் இவங்க? போராட்டம்னா ஒரு நாள் போராட்டமா? ஒரு நாள் சார். இன்னைக்கு அந்த 75 குடும்பம், அந்த 25 குடும்பம் இருக்குல்ல, ஒரு 75-100 பேர் இருக்காங்கல்ல, ஆமாம், அவர்களுடைய மனநிலையை நம்ம யாராவது பார்த்தோமா சார்? எதன் மீதும் நம்பிக்கை இல்லை, இந்த ஜனநாயகம் எங்களுக்கானதல்ல அப்படின்னு அந்த 75 பேர், அந்த 100 பேர் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்களா இல்லையா? அவங்களை வற்புறுத்தி யாரோ ஒருத்தர் 2 பேர் ஓட்டு போட வச்சாங்களா இல்லை? என் சமூகத்தில் கொஞ்சம் பேர் எதன் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறான். நாம் தேர்தலுக்கு அவருக்கு ஓட்டு போடுங்க, இவருக்கு ஓட்டு போடுங்க, இது திராவிட மாடலுங்க, இது பெரியார் மண்ணுங்க, பெரியார் பேரனுங்க, சாதி ஒழிப்புங்க, யாருக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ அவனை தூக்கி மேலே நிறுத்தணுங்க, இவங்க வந்ததால் தானே நம்ம வந்து பேண்ட்டை போட்டிருக்கோம், இவங்க வந்ததால் தான் நம்ம வந்து சட்டையை போட்டிருக்கோம், இவங்க வந்ததால் தான் நாம் வாயால் சோறு திங்கிறோம், அந்த பெருமையை கொடுத்தது இவங்க தான் அப்படின்னு பீட்டு திரிக்கிற ஆட்கள் இருக்கிற வரை இதில் எதுவுமே நடக்காது. இது என்ன முடியும்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய எண்ணம் இவ்வளோ தானே, வேறு என்ன அதில் என்னத்தை வந்துட போகுது? இல்லை இவங்க 75 பேர் சொன்னீங்கல்ல ஓட்டு புறக்கணிப்பு பண்ணாங்க, தேர்தல் நடத்தலைன்னு, மற்றவங்க என்ன பண்ணணும், அதை பின்னாடி நிற்கணுன்றீங்களா? அப்படின்னு பார்த்தா சாதிய பாகுபாடுன்னு சொல்லிடுவாங்கல்ல. இல்லை, ஒரு சொந்த சகோதரனுக்கு இறங்காதமா அப்போ எப்படி சார் பண்ண முடியும்? இது அது ஒரு ஜாதிக்குள்ள மட்டும் அடங்குதுல சார். இல்லை, நான் எல்லாரையும் நீங்கள் வெளியில் வந்து ரோட்டுக்கு வாங்கலாம் சொல்ல வரல சார். இந்த கோரிக்கையாவது வைக்கணும்ல, இந்த குரல் அந்த சமூகத்தில் இன்னும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பொது சிந்தனைகளை கொண்டு வரணும்ல சார். அது கூட யாரும் ரெடியா இல்லையா? இன்னைக்கு 2ஆம் ஆண்டு இதை பற்றி யார் மூச்சு விடுறான், யார் பேசுறான்? தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் நான் வந்து இதை வலியுறுத்துறேன். ஆனால் இதால் என்ன பலன்? இது ஃபாஸ்ட் ஃபுட் காலமாகி போச்சு சார், விறுவிறுன்னு அடுத்து கடந்து தான் போயிடுறாங்களே. அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக
மொத்த சமூக மக்களும் இதை குடிச்சாலாவது சொர்ணம் வருமா? அப்படி எடுத்துக்கலாமா இதை? அப்படி பார்த்தாலும் ஒரு நாள் 2 நாள் மிஞ்சி போனால் 1 வாரம். அப்புறம் என்ன தான் பண்ணலாம்? இவனுக்கு எதுவுமே லாக்கி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை அப்படித்தானே சார். இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த மாணவி பேசினா நம்ம இந்த மாதிரி நடந்துச்சு பாலியல் மேடம் எத்தனை நாள் பேசுவாங்க? 1 நாள் 2 நாள் 3 நாள் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. இதானே மக்களுடைய மனநிலை. அதுதான் சார். எதாச்சியாக இந்த சமூகம் எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கிறோம் சார். நான் அதை ஒத்துத்தான் சார் ஆகணும். இன்னமும் அவர் வாழ்க இவர் வாழ்க அப்படின்னு சொல்கிறோமே தவிர நாம் எப்போ வாழ போகிறோம்? நமக்கான உரிமைகளை புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தின் வாயிலாக கொடுத்துருக்கிறார். அந்த உரிமைகளை கேட்பது நம்முடைய அடிப்படை ரைட்ஸுன்றது கூட இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் சார். இந்த சமூகம் என்னைக்கெல்லாம் விழிப்புணர்வு வருதோ அன்றைக்கி தான் சார் ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் தீர்வாக முடியும். அதுவரை இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் வேங்கையில் மலை சம்பவம் ஒன்று, அடுத்து சிறுநீர் குடிக்க வச்சால தாமிரபரணி ஆற்றங்கரையில். ஆமாம். அடுத்து ஒரு பள்ளிக்கூடத்தில் பூட்டில் மலத்தை தடவினால ஒரு இடத்துல பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு சாப்பிட்ற இடத்துல மலத்தை வச்சால ஒரு தண்ணீர் தொட்டியில் அதே மாதிரி ஏதோ ஒன்று விழுந்தது, உடனே அது ஆப் செல்லு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதனால் நாங்கள் விழித்துக் கொள்கிற வரை இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். எனக்கு கடைசி ஒரே ஒரு கேள்வி மட்டும். இந்த இடத்துல மக்களுடைய கவனக்குறைவை தாண்டி சமுதாயத்தின் மக்களை தாண்டி சமுதாயத்தின் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இன்றைக்கு விசிகா அதாவது பெரும் பலமாக கொண்டிருக்கிறது அந்த இன மக்களை தான் அந்த கட்சி கொண்டிருக்குது. அவங்களும் ஒரு வார்த்தை கூட இன்னை வரைக்கும் குரல் எழுப்பி கேட்கல. இல்லை, நாங்கள் இதை குரல் எழுப்பி அரசின் மீது குறை சொன்னால் சனாதனம் உள்ள வந்துடும், பிஜேபி வந்துடும். பரவாயில்லையா? அப்போ நீங்கள் எல்லாம் சுற்றி விடுதலை சிறுத்தையை கேள்வி கேட்காத நோக்கம் உங்களுக்கு பிஜேபி உள்ள வந்துடும். சார், எப்போ வரப்போ சனாதனத்துக்கு இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு நடந்துருக்கிறத பார்க்க மாட்டாங்களா சார்? எங்களுக்கு அதுதான் சார் முக்கியம். சனாதனம் உள்ள வந்துடக்கூடாது சார். நான் திமுக கூட்டணி கேள்வி கேட்டால் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் வரும். திமுக ஆட்சியை நான் கேள்வி கேட்டால் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் வரும். அந்த விரிசலில் அந்த ஓட்டையில் பூந்து பிஜேபி வந்துடும். பிஜேபி இங்கே சம்மணம் போட்டு உட்காந்து கொண்டது தமிழகத்தில் 12% ஓட்டு. கூட்டணியோடு சேர்த்தா 17-18 வருது. இன்னமும் உனக்கு பூச்சாண்டி கதை நமக்கு சொல்கிறானுவ, இதை விட்டோம்னா பிஜேபி வந்துடும் அப்படின்னு இன்னும் பூச்சாண்டி கதை சொல்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணும்னா ஓவரால் சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு வரணும் சார். அதுதான் சார் தீர்வாக இருக்க முடியுமே தவிர அவங்க வந்தால் நல்லது, இவங்க வந்தால் நல்லது, திருமாவளம் கேட்டால் நடந்துடும், பூர்த்தி கேட்டால் நடந்துடும் அப்படிலாம் இல்லவே இல்லை சார். ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் குனிஞ்சே இருக்கோம் சார். நாங்கள் அடிமையாகவே இருக்கோம் சார். அம்பேத்கர் அன்றைக்கி சொன்னார் சார், அடிமைன்னு புரிய வைனார் சார். இன்னமும் இந்த சமூகம் அடிமையாகத்தான் இருக்குது சார். இவர்கள் எப்போது தங்களை அடிமை என்று உணர்ந்து கொள்கிறார்களோ அன்றைக்கி தான் சார் எல்லாத்துக்கும் தீர்வு. உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பயிர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.